ஹலோ லேர்னர்ஸ், உங்கள் எல்லாரையும் என்னோட டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ல் கம்யூனிகேஷன் பார்ட்டில் வரக்கூடிய ஒரு 50 சாம்பிள் கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில் ஏற்கனவே 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் இன்னொரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்க நெட் பேப்பர் 1 அப்படின்னு நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பார்த்துட்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். Which communication model views communication as a linear process from sender to receiver? இதில் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல் மாடல், இன்டராக்டிவ் மாடல், லீனியர் மாடல், சர்க்குலர் மாடல் கொடுத்துருக்கு. கரெக்டான ஆன்சர் லீனியர் மாடல். இந்த லீனியர் மாடல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்டர்கிட்டேருந்து, அதாவது யார் அந்த மெசேஜை கன்வே பண்ணுறாங்களோ கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்டேருந்து ரிசீவருக்கு டைரக்டா போயிடும். அதுக்கு பேர் தான் லீனியர் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 27, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ வெர்பல் கம்யூனிகேஷன் பேரியர்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா லாங்குவேஜில் மட்டும்தான் நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால சி தான் இங்க கரெக்டான ஆன்சர். 28 பார்க்கலாம். ப்ராக்சிமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் பர்சனல் ஸ்பேஸ் இன் கம்யூனிகேஷன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29 பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மீனிங் ஃப்ரம் சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் இஸ் நோன் as decoding. அடுத்தது which of the following is a characteristic of effective feedback? டைம்லினஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 31 பார்க்கலாம். Which communication theory suggests that individuals reveal information about themselves gradually in relationships? இண்டிவிஜுவல்ஸ் எப்போ தங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சோஷியல் பெனிட்ரேஷன் தியரி. கொஸ்டின் நம்பர் 32 பார்க்கலாம். Which communication model emphasizes the importance of context in understanding communication? இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்க சாய்ஸஸ் படி சர்க்குலர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு லீனியர் வே மாதிரி இல்லாம சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில ஒரு சர்க்குலர் பாத்துல இருக்கும். இந்த மெசேஜஸ் சென்டருக்கும் ரிசீவருக்கும் கண்டினியூஸா ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம சர்க்குலர் கம்யூனிகேஷன் பாத்துன்னு சொல்றோம். Question number 33 பார்க்கலாம். Which of the following communication barriers relates to differences in language and vocabulary? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பேரியர்ஸ் அப்படின்னா தடைன்னு அர்த்தம். எது நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்கு, அதாவது ஒரு தகவல் பரிமாற்றத்திற்கு தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன் ரிலேஷன் டு லாங்குவேஜ் அண்ட் vocabulary. vocabularyனா வேர்ட்ஸ்னு அர்த்தம், லாங்குவேஜ்னா மொழி. இதுக்கான ஆன்சர் செமாண்டிக் பேரியர்ஸ். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் செமாண்டிக்ஸ் அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். ஸோ செமாண்டிக் பேரியர்ஸ். 34 பார்க்கலாம். விச் கம்யூனிகேஷன் தியரி சஜெஸ்ட் தட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு மேக்சிமைஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் மினிமைஸ் காஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப்ஸ்? இதுக்கான ஆன்சர் சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் தியரி. கொஸ்டின் நம்பர் 35 பார்க்கலாம். காக்னிட்டிவ் டிசனன்ஸ் இன் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு conflicting beliefs or attitudes within an individuals. அதாவது ஒருத்தருக்குள்ளாரையே சில பிலீவ்ஸ், நம்பிக்கைகள், சில ஆட்டிடியூட்ஸ்னா எண்ணங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளாரே முரண்பாடா இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 36 பார்க்கலாம். Which of the following is an example of horizontal communication in an organization? Communication between employees at the same level. இதுதான் நம்ம ஹொரிசாண்டல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இதே வெர்டிகல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஹையரார்கிக்கலி. அதாவது ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் இப்போ பட்ஜெட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அல்லது ஃபீட்பேக் இதெல்லாம் அவங்களுடைய மிடில் மேனேஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணா அதுக்கு பேர் தான் வெர்டிகல் கம்யூனிகேஷன். இந்த மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜை அவங்களோட டீம்ஸுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வெர்டிகல் கம்யூனிகேஷன் சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 37 பார்க்கலாம். The process of giving meaning to received information is known as decoding.
டீகோடிங் அப்படின்னா என்னன்னா, எப்படி அந்த ரிசீவர், அதாவது அந்த மெசேஜ் யாருக்கு போய் சேருதோ அவங்க எப்படி அந்த மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மெசேஜை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கிறது தான் டீகோடிங்னு நம்ம சொல்றோம். இதே என்கோடர் அப்படிங்கிறவங்க அந்த மெசேஜை டெவலப் பண்ணி சென்ட் பண்றாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்கோடருங்கிறோம். இதே ரிசீவர் ஆஃப் த மெசேஜை நம்ம டீகோடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 38 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்லெஸ் சிக்னல்ஸ் டியூரிங் கம்யூனிகேஷன். இதுல வந்து வார்த்தைகளே இருக்காது. முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஜெஸ்டர்ஸ், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம் தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 39 பார்க்கலாம். Which communication model suggests that communication is a two-way process involving feedback? இந்த கம்யூனிகேஷன் மாடல்ல வந்து ஒரு டூ வே ப்ராசஸ், அதாவது சென்டரும் இருப்பாங்க, ரிசீவரும் இருப்பாங்க, ஃபீட்பேக்கும் இருக்கும் அப்படின்னு எந்த மாடல்ல சொல்லியிருக்காங்கனாக்கா இன்டராக்டிவ் மாடல். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேரியர் டு இஃபெக்டிவ் லிசனிங்? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 41 பார்க்கலாம். Which of the following communication theories suggests that individuals have expectations about how others should behave? நம்ம எப்போதுமே மற்றவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது எதிர்பார்ப்புகளை வச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு கம்யூனிகேஷன் தியரி எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்டன்சி வயலேஷன்ஸ் தியரி. கொஸ்டின் நம்பர் 42 பார்க்கலாம். Which communication model views communication as a continuous process of encoding and decoding messages? இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் டிரான்சாக்ஷனல் மாடல். கொஸ்டின் நம்பர் 43 பார்க்கலாம். Which of the following communication barriers relates to differences in perception and interpretation? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி தடைகள் வந்து கம்யூனிகேஷனில் நம்ம அந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிறதுலையும் அதை வெளிப்படுத்துறதுலையும் தடைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வெளியில எடுத்து உரைக்கும் போது சில விஷயங்கள் நம்மளோட மைண்ட்ல தடையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸுங்கிறோம். நெக்ஸ்ட் 44th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் கம்யூனிகேஷன் தியரி சஜஸ்ட் தட் இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ்ட் ஆன் செல்ஃப் டிஸ்க்ளோஷர் அண்ட் ரெசிப்ரோசிட்டி? செல்ஃப் டிஸ்க்ளோஷர்னா என்னன்னு பார்க்கலாம். when we tell others about our thoughts, feelings, preferences, ambitions, hopes and fears. செல்ஃப் டிஸ்க்ளோஷர் அப்படின்னாக்கா நம்ம மற்றவங்கள்ட்ட நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நமக்கு எதெல்லாம் பிடிக்குது, ப்ரிஃபரன்ஸ், ஆம்பிஷன்ஸ், நம்மளுடைய குறிக்கோள், அப்புறம் நம்மளுடைய ஹோப்ஸ், நம்மளுடைய பயம், இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட நம்மளாவே வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் டிஸ்க்ளோஷர்னு சொல்லுவோம். ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு செய்யும் போது மறுபடியும் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதை தான் நம்ம ரெசிப்ரோசிட்டின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 people ஸ்மைலிங் அட் ஈச் அதர், அல்லது ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல, தீபாவளி டைம்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ், அதுதான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் படி செல்ஃப் டிஸ்க்ளோஷர் அண்ட் ரெசிப்ரோசிட்டி இதை பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்கள் ரிலேஷன்ஷிப்ஸை டெவலப் பண்ணாங்கன்னா இந்த தியரிக்கு பேர் தான் நம்ம சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் தியரின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 45க்கு போகலாம். எத்னோசென்ட்ரிசம் இன் கம்யூனிகேஷன் ரெஃபர்ஸ் டு இவாலுவேட்டிங் அதர் கல்ச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் ஓன் கல்ச்சுரல் நார்ம்ஸ். நம்மளுடைய கல்ச்சரை வச்சு மற்ற கல்ச்சர்ஸை நம்ம மதிப்பிட்டோம்னா அதுக்கு பேர் தான் எத்னோசென்ட்ரிசம். கொஸ்டின் நம்பர் 46 பார்க்கலாம். Which of the following is an example of formal communication in an organization? Formal communication அப்படிங்கிறது என்னன்னா, பிஸ்னஸ், ஒரு ஆர்கனைசேஷன், இங்கெல்லாம் தான் இது நடக்கும். இங்க கொடுத்திருக்க சாய்ஸ் படி கம்யூனிகேஷன் த்ரூ மெமோஸ், அதுதான் ஆன்சர். கிரேப் வைன் கம்யூனிகேஷன்ங்கிறது மற்றவங்க ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து நம்ம கிரேப் வைன் கம்யூனிகேஷன்ங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எ டைப் ஆஃப் காசிப், அது கூட நம்ம வந்து கிரேப் வைன் கம்யூனிகேஷன் தான் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 47, த ப்ராசஸ் ஆஃப் அடாப்டிங் ஒன் ஸ்பீச் டு மேட்ச் த ஸ்பீச் ஆஃப் அதர்ஸ் இஸ் நோன் அஸ் கன்வர்ஜென்ஸ். நம்மளோட ஸ்பீச்சை மற்றவங்களுடைய ஸ்பீச்சோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம
அதை அடாப்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறோம். 48th கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்யூனிகேஷன் தியரிஸ் suggest that individuals engage in a reciprocal process of self-disclosure? இதுக்கு வந்து ஆன்சர் social penetration theory. Chronemics refers to the study of time in communication. Question number 50 பார்க்கலாம். Which of the following is an example of feedback in communication? ஒரு கம்யூனிகேஷன்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல ஃபீட்பேக்கும் ஒரு எலிமெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து ஃபீட்பேக் உரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிசீவர் ப்ரொவைடிங் a ரெஸ்பான்ஸ் டு அ மெசேஜ். இப்போ ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் பார்ட் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும்னு ஒரு ஐடியா உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த வீடியோ நெட் எக்ஸாம்க்கு பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங்.